அண்மை செய்தி. தாவேகா தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேகா தலைவர் பண்ணையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை முடித்த பிறகு நேராக பட்டணமாதனுடைய இல்லத்தில் தன்னுடைய அலுவலகத்தில் குறிப்பாக அந்த ஆலோசனை நடத்தி வருகிறார். மிக முக்கியமாக நாளை ஆளுநரை சந்திப்பார் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில மிக முக்கியமாக ஆளுநரை சந்திக்கும் போது ஆட்சி அமைக்க கோர வேண்டும். அந்த அடிப்படையில் அமைச்சர் பணியிலும் தயார் செய்ய வேண்டும். குறிப்பா 7ஆம் தேதி பதவியேற்பு விழா இருப்பதாக நேரு உள் விளையாட்டு நடத்த இருப்பதாக கூட தகவலியா இருக்கு. அதன் அடிப்படையில் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அந்த பதவியேற்பு விழாவிற்கு யாரை அழைக்கலாம் உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசித்து முடிவெடுப்பதற்காக இந்த பட்டணமாவட்டத்துல மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், மேலும் புதுச்சேரி ஆனந்த் உள்ளிட்ட மிக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுகிறார். ஏனென்றால் இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அனைவருமே ஒட்டுமொத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியஸ்தர்களை அழைத்து குறிப்பாக இந்த பதவி விழாவை நடத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. யாருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்ப்பு கூறியிருக்கிறது. பல்வேறு எளிய நபர்கள் இங்கு சட்டமன்றத்திற்காக பதவியேற்கிறார்கள். அவருக்கு அமைச்சர் பதவி இடம் தருவார்களா? யாராவது எந்தெந்த துறை சார்ந்து கொடுக்க போகிறார்கள்? அதில் மிக முக்கிய பெண்களுக்கு என்ன தொகை வழங்கப் போகிறார் உள்ளிட்டவை எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. அதற்கு பிறகு நாளை ஆலோசனை பிறகு எப்போது அந்த பதவியேற்கக்கூடிய தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அதற்கு பிறகு அமைச்சர் பட்டியல் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரம் வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, நன்றி நௌஷாத். நாளை மறுநாள் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். துணை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் விஜய் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் நாளை காலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் பெரும்பான்மை வேணும் என்ற பட்சத்தில் நாளை ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். Chennai Silks in Mega Summer Sale.